சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த ஆண்டியேந்தல் அருகே புதிதாக கட்டப்பட்ட அணைக்கட்டு 3 அடி உயரம் உயர்த்தி கட்டப்பட்டதால் சுமார் 3500 ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக சுபா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த ஆண்டியேந்தல் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டு 3 அடி உயரம் உயர்த்தி கட்டப்பட்டதால் சுமார் 3500 ஏக்கர் விவசாய நிலம் தண்ணீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அதிகாரிகளும் விவசாயிகளும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மானாமதுரை வைகை ஆற்றிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் கட்டிக்குளம் தனிப்பணை வழியாக மிளகனூர் கண்மாய், சீனிமடை, ராமநேந்தல், நாராயணதேவன்பட்டி, கஞ்சிமடை உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு கிராமத்தில் உள்ள கண்மாய்களுக்கு பாய்ந்து அதன் கீழ் சுமார் 3500 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். இந்த நிலையில் அண்மையில் பொதுப்பணித்துறை சார்பில் கத்திக்குளம் அருகே சுமார் 30 கோடி மதிப்பில் அணையானது கட்டப்பட்டது. இந்த அணைக்கட்டு கட்டும் போதே 3 அடி உயரம் உயர்த்தி கட்டப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தண்ணீர் செல்வது இயலாது என விவசாயிகள் அப்போது உள்ள அதிகாரிகளிடம் கூறியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்சமயம் விவசாய காலம் என்பதால் ஒவ்வொரு விவசாயிகளும் ஏக்கர் ஒன்றிற்கு சுமார் 30,000 வரை செலவு செய்து உழவு பணிகளை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது மிளகனூர் கால்வாய் தண்ணீர் திறந்து உயரம் அதிகரித்ததன் காரணமாக தண்ணீர் வராமல் பயிர்கள் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாததால் இன்று ஆண்டியேந்தல் அருகில் உள்ள சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட முயன்ற நிலையில் அதன் பின் அதிகாரிகள் தரப்பில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து உயரத்தை தற்போது குறைக்க முடியாது, தண்ணீர் நிறுத்தப்பட்ட பின் சரி செய்து தருவதாக கூறியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகளிடம் சமாதானம் பேசி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.